வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 1 கப் ரவாவை அந்த நெய்யோட ரோஸ்டட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயில். இதில் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதோட முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தாளித்து எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ரவாவை வறுத்து வச்ச ரவாவில் நான் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பாசிப்பருப்பு தேவையோ அவ்வளோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி விழாமல் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம தாளித்து வச்சதையும் அதில் சேர்த்து கிளறிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்க ரவா பொங்கல் ரெடி. இது நம்ம ஈஸியாகவும் சட்டுன்னு செய்யலாம். இது ரவாவில் தான் பொங்கல் செஞ்சுருப்பீங்கன்னு தெரியாது, கல்யாண வீடுகளெல்லாம் செஞ்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இதோட நம்ம சூப்பரான லன்ச் ஒன்று பார்ப்போம். லன்ச் ரெசிபி. அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் நான் 4 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தோல் உரித்து 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடச்சா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பருப்பு வேக வச்சுருக்கேன், 100 கிராம் பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பருப்பு நல்லா கொதி வந்தோடனே இதுக்குள்ள நான் அவரைக்காவும் சௌஜவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 100 கிராம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிப்பு வந்ததுக்கு அப்புறம் இதில் நான் ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காவோட சீரகம், கொஞ்சம் உப்பு, சீரகத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே இதுக்கு ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்து இறக்கிற வேண்டியதான். சூப்பரான வெள்ளை சாம்பார் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இதுக்கு தாளிப்புக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சாம்பாரோட தாளிப்பு. சூப்பராக இருக்கும். இது கிராமத்து ஸ்டைல் சாம்பார், வெள்ளை சாம்பார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற ஒரு சைடிஷ் பார்ப்போம். இன்றைக்கி காலிஃப்ளவர் நான் ஒன்று கழுவி இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. நான் வேக வச்ச காலிஃப்ளவரை எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் இன்னும் போகும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். கொஞ்சம் வெந்திருக்கும் ஏற்கனவே. ஸோ இது கொஞ்சம் வேகிறதுக்காக தான். இதில் மிளகுத்தூள் தூவி இறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. அச்சிச்சோ, மறந்துடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட்டு டின்னரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், சூப்பரான சாம்பார், அதுக்கு ஆப்டான காலிஃப்ளவர் கூட்டு, இன்னும் நைட் டின்னரும் இருக்குது. மறந்துடாமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு நான் 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதோட ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து இது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் கலந்திங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும். என்னடா கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியிருக்கோம், அப்போ அதுக்கு ஆப்டாக ஏதோ தானே இருக்கும். ஸோ வாங்க பாருங்கள், கொத்தமல்லி இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மினி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி மினி இட்லி தான் செய்ய போகிறேன். மினி இட்லி, பட் ஆனால் பொடி இட்லியாக செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி மினி இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றி இது பண்ணுங்க. அப்படின்னா பெரிய இட்லியை ஊற்றி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதையும் நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஃபுல்லாக பொடி எல்லாத்துலேயும் மேக்னேட் ஆகும். அடுப்பு பற்ற வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஸோ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம தேவையான பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பொடி இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இந்த மாதிரி இட்லியை போட்டு கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான பொடி இட்லி. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
சூப்பரான கொத்தமல்லி சட்னியோட ஹெல்தியான டின்னர் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.